எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 123ல் இருக்குங்க இந்த கான்செப்ட்டு. அதில் நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் ஹெச்சிஎஃப்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இதுமாரி அதை கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர்னு இதில் சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தாங்க. ஜிசிடினாலும் சரி, ஹெச்சிஎஃப் அப்படின்னாலும் ஒன்றே தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? தமிழில் மீப்பெரு பொது வகுத்தி மீப்போவான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பல்லுறுப்பு கோவைகளின் மீப்பெரு பொது வகுத்தியானது சுருக்கமாக மீப்போவா அதன் பொது காரணிகளில் அதிகபட்ச பொதுப்படியை கொண்ட ஒரு பல்லுறுப்பு கோவையாகும். இதுவே மீப்பெரு பொது காரணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக இருக்கிறது எடுப்போம். கரெக்டுங்களா? அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொண்டு போட்டிருக்காங்க பாருங்கள். எடுத்துக்காட்டாக 14xy² 42xy என்ற கோவையை கருதுவோம். 14 மற்றும் 42வின் புதிய வகுத்திகள். இது வந்து நம்ம எப்பயும் போடுற மாதிரி தாங்க போடணும். நம்பர்ஸுக்கு அதே ரூல் தான். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? 14க்கு அதோட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதுவோம். கரெக்டாக? என்னென்ன வரும்? 2 7s are 14. கரெக்டாக? 42க்கு என்ன போடுவீங்க? 6 7s are. இது 2 × 3ன்னு எழுதுவோமா? ஓகே. அப்போ இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. அப்போது ஹெச்சிஎஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 × 7. அதே தான் முன்னாடி எப்படி போட்டோமோ அதே தான். 14 நம்பர்ஸ் அதே மாதிரி தான் போட்டுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா XY² இருக்கா? எக்ஸு அதை பிரித்து எழுதுகிறாங்க. எக்ஸு 1 ஒய் 2 தடவை இருக்கா? பிரித்து எழுதிக்கிறாங்க. இங்கே XY அதையும் எழுதிக்கிறாங்க. இப்போது இதில் எது காமனாக இருக்குது பாருங்கள். ஒரு எக்ஸ் காமனாக இருக்கா? அது ஒரு ஒய் காமனாக இருக்கா? போகுது. இப்போது நம்பர்ஸ் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸில் காமனாக இருக்கிறது எக்ஸு ஒய். அப்போ இந்த சம்முக்கு ஜிசிடி பார்த்திங்கன்னா 14xy. காமனாக இருக்கிறதுல எது பெருசாக இருக்கோ அதை எடுத்துக்க போகிறோம். சரியா? அதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கோவையையும் காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுதவும். அதை எப்பயும் போல் பெருக்கற்பலனாக எழுதிட்டு வகுக்கும் கோவையில் பொதுவான உயர்படி கொண்ட கோவை. வகுக்கிறதுல எது பொதுவாக உயர்வாக இருக்கோ அதுதான். இருக்கிறதுல உயர்வாக இருக்கக்கூடாது. பொதுவானதில் உயர்படி கொண்ட கோவையை மீப்போவா. சரியா? கோவைகளின் கெழுக்கள் எண்களாக இருப்பின் அவற்றின் மீப்போவை கண்டறிந்து அதை கோவைகளின் மீப்போவாவுடன் பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எண்களாக இருக்குன்னா நம்ம அந்த எண்களை எடுத்து முன்னாடி போட்டுக்கிறோம் இல்லையா? அதுதான் பெருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியரா? எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் ஏன் மீப்போவா காண்க. ஜிசிடி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 16x³ y². அடுத்தது 24xy³ z. சரியா? இப்போ இதை பார்க்கலாம். எப்பயும் போல் 16க்கும் 24க்கும் நீங்கள் நம்பர்ஸில் எப்படி ஃபைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபேக்டர்ஸு. மீதி வந்துட்டு இந்த x³ அப்படியே எழுதிக்க போகிறீங்க பாருங்கள். 16 என்ன எழுதுவோம்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 2 2s வரும். 2^4ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இது x³ y² அப்படி எழுதியிருக்காங்க. இதையும் பிரித்து எழுதிக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு இப்படி போட முடியலன்னா இங்கே பாருங்கள். 16 2 2 2 2s are 4, 4 2s are 2ன்னு வரும். அப்புறம் எக்ஸ் இருக்கா? 3 எக்ஸையுமே போட்டுக்கோங்க. 3 எக்ஸு ஒரு ஒய். சரியா? நெக்ஸ்ட்டு 24 இருக்கா? 24 எப்படி போய் பிரிப்போம்? 2 × 2 × 2. அப்போ 8 8 3s are 24. அப்போ இப்படி வரும். அடுத்து எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸு ஒய் வந்து 3 டைம் வருது. ஓகேவா? அப்புறம் ஒரு இசட். இப்போ காமனாக இருக்கலாம் பண்ணுங்கள். ஒரு 2 காமனாக இருக்குது, இன்னொரு 2 காமனாக இருக்குது, இன்னொரு 2 3 2 காமனாக இருக்குது. 3 காமனாக இல்லை. சரியா? இப்போது எக்ஸு பார்க்கலாம். ஒரு எக்ஸு காமனாக இருக்குது, ஒரு ஒய் காமனாக இருக்குது. சரியா? இங்கே y²ங்க மேலே இன்னொரு ஒய் வரும். அப்போ இன்னொரு ஒய்யும் காமனாக இருக்குது. சரியா? அப்போ என்ன காமனாக இருக்கலாம் எழுதிக்கலாமா? 2 2 ஒரு எக்ஸு எத்தனை எக்ஸ் காமனாக இருக்குது? ஒரே ஒரு எக்ஸ் தான் காமனாக இருக்குது. ஒய் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே 2 2 பாருங்கள். மினிமமாக இருக்கணும். y². எக்ஸில் எது மினிமமாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். எக்ஸு ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அதில் ஒரு இங்கே பாருங்கள் y² மினிமமாக இருக்குது. அப்போ y² ஒரு ஆன்சர். நீங்கள் வந்து இது போட்டு பார்த்தே போட தேவையில்லை. இதனோட பவரில் எது மினிமமாக இருக்கோ அதுதான் ஜிசிடி. இசட்டில் ரெண்டுலேயுமே இல்லைனாலும் வராது. காமனாக இருக்கிறதுல எது மினிமமோ அதுதான் போடணும். எக்ஸில் ரெண்டுலேயுமே மினிமமாக இங்கே எக்ஸ் இருக்குது, ஒரு பவர் போட்டுக்கிறோம். ஒயில் ரெண்டுலேயுமே மினிமமாக எவ்வளோ இருக்குது? y². அப்போ அது இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8xy². அப்படி இல்லைனா 2³ xy²ன்னு எழுதலாம். கிளியரா?
நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஒய் கியூப் ப்ளஸ் ஒன்றுக்கும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுக்கும் ஜிசிடி கேட்டிருக்காங்க. இதுக்கு இதை வந்து ஒன்றை வந்து நான் ஒன் க்யூப்னு எழுதலாமா? அதனால் இதை ஒய் கியூப் ப்ளஸ் ஒன் க்யூப்னு எழுதிக்கிறாங்க. இதையும் நான் வந்து ஒன்றை வந்து ஒன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா 1 × 1 ஒன்னே தான். அதனால் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு இப்படி எழுதிக்கிறோம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். ஓகேவா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஏ இருக்கிற இடத்துல ஒய் இருக்கா? அப்போ ஏ ப்ளஸ் பினா ஒய் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும். நெக்ஸ்ட்டு திரும்ப பாருங்கள், ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று எழுதிக்கிறோம். சரிங்களா? செகண்ட் கீழே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. இதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒய் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று இருக்குது. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? ஒய் ப்ளஸ் ஒன் தான். அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்திங்கன்னா இந்த சம்முக்கு ஒய் ப்ளஸ் ஒன் தான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள். 2x² மைனஸ் 18க்கும் x² மைனஸ் 2x மைனஸ் 3க்கும் ஹெச்சிஎஃப் ஜிசிடி கேட்குறாங்க. இதில் ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்கா? அப்போ நான் அதை வெளியே எடுத்துகிறேன். இங்கே என்ன வரும்? x². இதில் 2 போயிடுச்சுன்னா மீதி 9 இருக்கும். பார்த்தீங்களா? 2 × 9 18 வருது. அப்போ இங்கே 9 தான் வரும். ஓகே, இதுவும் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு 3² எழுதிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் a² மைனஸ் b² ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? அதுக்காக இது இந்த மாதிரி 3² எழுதிக்கிறேன். அப்போ தான் நம்மளால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். a + b இன்ட்டு a மைனஸ் b. ஓகேவா? அப்போ 2 × x + 3 × x மைனஸ் 3. அடுத்து x² 2x மைனஸ் 3 இருக்கா? இது வந்து எப்படி எழுதலாம்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -3 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ என்ன பண்ணணும்? -3 + 1 போட்டுக்கலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் -3 வருது. -3யும் ப்ளஸ் 1யும் பண்ணிங்கன்னா -2 வரும். ஓகேவா? அதனால் இதுதான் ஃபேக்டர். சரிங்களா? அப்போ டேரெக்டாக இந்த ஃபேக்டர் எடுத்துக்க எழுதிக்கலாம். x மைனஸ் 3 x + 1. ஓகேவா? இப்போது மிகப்பெரிய பொது வகுத்தி என்னன்னு பார்க்கணும். இப்போ 2 காமனாக எழுதிட்டோம். இதுவும் காமனாக இருக்குது, x மைனஸ் 3யும் காமனாக இருக்குது. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா x மைனஸ் 3. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், b மைனஸ் 3 ஹோல் க்யூப், c மைனஸ் a ஹோல் பவர் 4. இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்றை தவிர எந்த காரணியும் பொதுவாக இல்லை. இப்போ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரை 1 × a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். அடுத்தது b மைனஸ் c ஹோல் க்யூபையும் எப்படி எழுதுவோம்? 1 × அப்படின்னு வேணால் எழுத முடியும். ஓகேவா? அப்புறம் c மைனஸ் a அதையும் எப்படி எழுதலாம்? 1 × சரிங்களா? வேறு அதை தவிர்த்து எந்த காமன் ஃபேக்டரும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ 1 தான் இதோட காமன் ஃபேக்டர். எதுவுமே காமனாக இல்லைன்னா மினிமம் 1 மட்டும்தான் இருக்கும். அதான் எழுதுவோம். அப்போது இந்த சம்மோட ஜிசிடி பார்த்தீங்கன்னா 1. கிளியராக? காமனாக இல்லைன்னா நீங்கள் பார்த்தோன்னே கெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜிசிடி 1ன்னு போட்டுடலாம். கிளியராக? நெக்ஸ்ட்டு பயிற்சி 3.9 இருக்க சம்லாம் சால்வ் பண்ணுவோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், காண்பவற்றிற்கு மீ/ஓ காண்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், p/5, p/11, p/9. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஜிசிடினாவே பொதுவாக இருக்கிறதுல மினிமம். இப்போ எல்லாத்துலேயுமே p இருக்குது, பொதுவாக தான் இருக்குது. அப்போ அதில் எது மினிமம்? p/5. அப்போ ஜிசிடி தான் ஜிசிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா p/5. ஓகேவா? பொதுவாக இருக்கிறதுல எது மினிமமோ அதுதான் போடணும். 3லேயுமே p இருக்கிறனால p/5 தான் நம்ம இங்கே போடணும். கிளியரா? செகண்ட் பாருங்கள், செகண்ட் சம்மு 4x³ மைனஸ் y³ z³. எதுவுமே வந்துட்டு காமனாக இல்லை. அப்போ செகண்ட் சம்முக்கு பார்த்தீங்கன்னா ஜிசிடி இஸ் 1. கிளியரா? எதுவுமே காமனாக இல்லைன்னா நம்ம ஜிசிடி 1ன்னு போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் போடலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன? 9a² b² c³ நெக்ஸ்ட்டு 15a³ b² c/4. ஓகேவா? 9 எப்படி எழுதலாம்? 9a² b² c³ எப்படி எழுதலாம்? 3 × 3ன்னு எழுதலாங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இதில் காமனாக இருக்கல மினிமத்தை போட்டுக்கலாம். இதுவே அப்படியே போட்டுக்கலாம். செகண்ட் 15a³ b² c/4. இது 3 × 5ன்னு நான் எழுதிக்கிறேன். சரியா? இது a³ b² c/4. கிளியரா? இல்லை காமனாக 3 இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை இல்லைங்களா? 3. அப்போ ஜிசிடி வந்து பார்த்திங்கன்னா 3. அப்புறம் ஏ காமனாக ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ மினிமம் பவர் என்ன? 2. அப்போ a².
ரெண்டுலேயுமே பி இருக்குது. மினிமமாக என்ன இருக்குது? பி ஸ்கொயர். ரெண்டுமே இருக்கா போட்டுக்கலாம். ரெண்டுலேயுமே சி இருக்குது. அப்போ மினிமம் என்ன இருக்குது? க்யூப். ஓகேவா? இப்போ சி க்யூப். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் c க்யூப் தான் சம்மோட ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன? 64 x பவர் 8 240 x பவர் 6. 64 இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா என்ன வரும்? 32. 2 போட்டிங்கன்னா 16. 16ல் 2 போட்டிங்கன்னா 8. 8 போட்டிங்கன்னா 4. 4க்கு 2 2 அப்படி வரும். கரெக்டாக? இப்போ 64க்கு எக்ஸ் பவர் 8க்கு என்னென்னு வரும்? 2 2 2 into x power 8. கரெக்டா? 8 8 64. கரெக்டாக வருதா? நெக்ஸ்ட்டு 240 எக்ஸ் பவர் 6 அதுவும் போட்டுக்கலாமா? 240யை இங்கே இடால இங்கே போடுறேன். 240யை 2ல் போட்டிங்கன்னா 120. 2 போட்டிங்கன்னா 60. 2 போட்டிங்கன்னா 30. 2 போட்டிங்கன்னா 15. 3 போட்டிங்கன்னா 5. இப்போ 2 into 2 into 2 2 3 5. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் ஒரு 4 2 காமனாக இருக்குது. இங்கேயும் ஒரு 4 2 காமனாக இருக்குது. எக்ஸ் இதில் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் 6. ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது. மினிமமாக எவ்வளோ இருக்குது? எக்ஸ் பவர் 6. அப்போ ஜிசிடி பார்த்திங்கன்னா 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. இதில் மினிமமாக எக்ஸ் பவர் 6. அப்போ ஜிசிடி பார்த்திங்கன்னா 16 எக்ஸ் பவர் 6. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம்முங்க. ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ஏ பி ஸ்கொயர் சி க்யூப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஏ க்யூப் பி சி ஸ்கொயர். ஓகேவா? ஜிசிடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? மூணுலேயும் காமனாக இருக்கிறது எழுதணும். மூணுலேயுமே ஏ இருக்குது. ஏல எது மினிமமாக இருக்குது? ஏ மட்டும்தான். மூணுலேயுமே பி இருக்குது. பியில் இருக்கிறதுலையே காமனாக இருக்கிறதுலையே எது மினிமமாக இருக்குது? பி. ஒரு பவர் தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சியும் மூணுலேயுமே இருக்குது. இருக்கிறதுலேயே மினிமமும் ஒரு பவர் சி பவர் 1 எல்லாமே 1 1 வருது. அப்போ ஏபிசி. ஜிசிடி பார்த்திங்கன்னா ஏபிசி. கிளியரா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம். சிக்ஸ்த்து சம் பாருங்கள். 35 எக்ஸ் பவர் 5 ஒய் க்யூப் இசட் பவர் 4 49 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் z cube 15 x y square z square. ஓகேவா? 35 x power 5 y cube z power 4 எப்படி எழுதலாம்? 5 into 7 வந்து 35. ஓகேவா? x power 5 y cube z power 4. நெக்ஸ்ட் என்ன? 49 x square y z cube. இது 7 into 7 எழுதுவோம். கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் க்யூப். நெக்ஸ்ட்டு 14 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். 2 into 7 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். ஓகேவா? இது எல்லாத்துலேயும் காமனாக எனக்கு என்ன இருக்குது? 7. இப்போ ஜிசிடி இஸ் நத்திங் பட் 7 அண்ட் எக்ஸ் காமனாக 3லேயுமே இருக்குது. அண்ட் காமன் பவர் இஸ் எக்ஸ் பவர் 1. ஓகேவா? ஒய்யும் மூணுலேயுமே காமனாக இருக்குது. மினிமமாக என்ன இருக்குது? ஒய் பவர் 1 அண்ட் இசட்டும் காமனாக இருக்குது. அதில் மினிமமாக ஸ்கொயர். ஓகேவா? ஆன்சர் பார்த்திங்கன்னா 7xyz ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் 7th ப்ராப்ளம். 25 a b cube c 100 a square b c 125 ab. Okay, this can be written as 25 a b cube c can be written as 5 into 5 a b into b to c. இது நம்ம அப்படியே மினிமம் வந்துக்கலாம். சரி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 100 a ஸ்கொயர் b c
this can be written as 4 into 25, again 4 2 2s are எழுதிட்டு 25 இதை எப்படி எழுதிக்கலாம் 5 into 5 இதை அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா நம்ம மினிமம் தான் போட போகிறோம், a ஸ்கொயர் பிசி. நெக்ஸ்ட் 125 25ab, this can be written as 5 into 25, 25 is 5 5s are, ஓகேவா, 5 5s are 25, 25 5s are 125ab. okay, so GCD can be written as, ஸோ ஒரு இதில் ஒரு 5 5, இதுலேயும் ஒரு 5 5, ஸோ 5 5 காமனாக இருக்குது. அப்புறம் ஏ மூணுலேயுமே காமனாக இருக்குது, மினிமம் என்ன இருக்குது ஏ, கிளியரா. பியும் மூணுலேயுமே காமனாக இருக்குது, மினிமம் எவ்வளோ இருக்குது 1 பி. சி மூணுலேயுமே காமனாக இல்லை, ஸோ அதை நம்ம எடுக்க தேவையில்லை. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 5 5s are 25, ஏபி இஸ் த ஆன்சர். திஸ் இஸ் த ஜிசிடி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எயித்து சம் பாருங்கள். 3ABC 5XY Z 7PQR. 3 5 7க்குமே எந்த காமன் ஃபேக்டரும் கிடையாது, ஓகேங்களா. அப்புறம் ஏபிசியும் காமனாக இல்லை, XYZும் காமனாக இல்லை, PQRும் காமனாக இல்லை. அப்போ GCD இஸ் 1. ஓகேவா, எதுவுமே காமனாக இல்லை, இப்போ GCD இஸ் 1. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். 2x + y 2x + 5 5x + 2. ஸோ இதில் எதுவுமே காமனாக கிடையாது, ஏன்னா 2x + 5ன்னு இருக்குது, இது 5x + 2ன்னு வருது. அப்போ இது ரெண்டுமே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட், ஓகேவா. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக எந்த டேர்மும் கிடையாது. இப்போ GCD வந்து ஃபஸ்ட் சம்முக்கு 1, கிளியரா. GCD இஸ் ஃபஸ்ட் சம் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். a power m plus 1, a power m plus 2, a power m plus 3. okay, the first one can be written as a power m plus 1. we can write am a1. கரெக்டாக இப்படி இருந்தால் தானே இப்படி எழுதியிருப்பாங்க, ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அடிஷன் மல்டிஃபிகேஷன் இருந்தால் இப்படி எழுதலாம். ஏன்னா என்ன ஃபார்முலா நீங்கள் a power m into a power n means you can write a power m plus n. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலா மாதிரி தான் இதை எழுதிக்கிறோம், சரிங்களா. a power m plus 2 can be written as a power m a square. okay, a power m plus 3 can be written as a power m a cube. okay, GCD ஃபைண்ட் பண்ணணும். இப்போ எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது a power m. ஓகே, a power m, இந்த ஏவும் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, மினிமம் பவர் என்ன 1. so this can be written as again a power m plus 1. clear? ஆன்சர் பார்த்தீங்கன்னா GCD is a power m plus 1. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். 2a square plus a 4a square minus 1. so this can be written as 2 square plus a. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது a இருக்குது, அப்போ அதை வெளியே எடுத்துகிறேன். this can be written as 2a plus 1, and second one can be written as 4a square. I can write 1 as 1 square, and this can be written as 2a the whole square minus 1 square. ஓகேவா, ஏன்னா ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் அதே வரும். 2 ஸ்கொயர் 4, ஏ ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் வருது. ஸோ நான் இதை இப்படி எழுதிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகேவா, அதை அப்ளை பண்ணிங்கன்னா இது 2a plus 1 into 2a minus 1. so common factor is 2a plus 1. so GCD is nothing but 2a plus 1. GCD என்ன 2a plus 1. clear? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். 3a square 5b cube 7c power 4. 3 5 7 நம்பர்ஸ்க்கும் எந்த காமன் ஃபேக்டரும் கிடையாது. அடுத்து a ஸ்கொயர் b கியூப் c பவர் 4, அதுலேயும் எது காமனாக கிடையாது. அப்போ ஃபோர்த்து ஒன்னுக்கு GCD இஸ் நத்திங் பட் 1. ஓகேவா, காமன் ஃபேக்டர் 1 தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ GCD இஸ் 1. கிளியர்? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் என்ன, x பவர் 4 minus 1 x ஸ்கொயர் minus 1. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் x பவர் 4 minus 1. நான் எப்படி எழுதுறேன்னா x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் minus 1. ஓகேவா, இது 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். திரும்ப அதே ஃபார்முலா தான், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகிடும்,
x square plus 1 x square minus 1. Okay, again this can be written as x square plus 1 this again a square minus b square formula apply பண்ணிங்கன்னா இது x plus 1 into x minus 1. okay, so x power 4 minus 1 நான் இப்படி எழுதலாம். next x square minus 1 கொடுத்துருக்காங்க. this can be written as we can write this is as 1 square again x plus 1 into x minus 1. okay, இப்போ ரெண்டுல எது காமனாக இருக்குது x plus 1 காமனாக இருக்குது x minus 1 காமனாக இருக்குது. ஸோ GCD is nothing but என்னென்ன காமனாக இருக்குது x plus 1 into x minus 1. இதுதான் GCD. கிளியரா? நெக்ஸ்ட்டு 6th one a cube minus 9ax square a minus 3x the whole square. So this can be written as a cube minus 9ax square. கரெக்டா? ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது ஏ. ஸோ ஏவை வெளியே எடுத்துட்டோம்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர். கிளியரா? அகெயின் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ ஸ்கொயர் 3x த ஹோல் ஸ்கொயர். எழுதலாம்ல? ஓகேவா? நான் 9x ஸ்கொயர் 3x த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திரும்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்னாகும் a ப்ளஸ் 3x a minus 3x. okay, next 9 minus 3x square இருக்கா? sorry இது a minus 3x the whole square. so this can be written as a minus 3x into a minus 3x. இப்படி எழுதலாம்ல? ஸ்கொயரை ரெண்டாக பிரித்து எழுதுகிறேன். இப்போ இது காமனாக இருக்குது a minus 3x காமனாக இருக்குது. இப்போ GCD என்ன? a minus 3x. this is a common. ஓகேவா? கிளியரா? ஓகே, இதோட 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற GCD முடியுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ.